ஹலோ கைஸ், நான் உங்கள் ரங்கராஜன் பேசிக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா? இன்றைக்கி தளபதி விஜய்க்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா? மத்தியிலேருந்தும் சரி, மாநிலத்துலேருந்தும் சரி, இன்றைக்கி தளபதி விஜய் பல சூழ்ச்சியில் மாட்டியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இவ்வளவோ குடைச்சல் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தளபதி விஜய் என்டிஏ கூட்டணியில் சேரணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அவருக்கு கொடுத்த குடைச்சல் 1-2 கிடையாது. என்னன்னா கொடுத்துருக்காங்கன்னு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அவர் மேலே எஸ்ஓபி போட்டு கூடக்கூடாதுன்னு கேட்டாங்க. அடுத்தது அவரை கரூரில் நடந்த சம்பவம் 11 பேர் கொலைக்கு சம்பவத்தில் அவர் டெல்லிக்கு போனார். இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது அவர் யாரு கூட சந்திக்கக்கூடாது, மீட்டிங் போடக்கூடாது, அங்கே நின்று பேசக்கூடாது, இங்கே நின்று நிறையா ஒரு நிர்பந்தம் விதித்து தான் அவரை இந்த கட்சி மீட்டிங்க்கெல்லாம் இது பண்ணாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ அவங்க எந்த ரீசனில் அவரை சேர சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் தளபதி விஜய் இந்த சேருவாரோன்னு அதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. மத்தியில் ஆட்சி நல்லா இருக்கணும்னா, நம்ம மாநிலத்தில் ஆட்சி நல்லா இருக்கணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற மாதிரி இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்க. பொதுமக்கள் நினைக்கும் போது தளபதி விஜய் என்ன நினைக்கிறாரோ அது அவருடைய இப்போ விஷயம்தான். ஆனால் அவருடைய வளர்ந்து வர ஒரு அரசியல் சூழத்தை அமித்ஷா நேரடியாக கண்காணிச்சிட்டு இருக்காரு, நேரடியாக பார்த்துட்ருக்காரு. எப்படி ஒரு சாதாரண நடிகர்லேருந்து எடுத்து ஒரு பயங்கரமான ஒரு அரசியல்வாதியாக மாறுற ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி தளபதி விஜய் இந்த பொலிட்டிக்கல் பியூரோ அவர் சமாளிக்க முடியுமா? அதனால தான் அவரை வளர்க்கறதுக்கு அவருக்கு ஒரு முயற்சி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அவருக்கு அனுபவம் கம்மி. அதனால் அவர் சேர்ந்து வந்தார்னா அவருக்கு இன்னும் அனுபவம் பொதுமக்கள் எல்லாம் அவர் மேலே நம்பி இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு அவர் ஒரு பெரிய ஒரு மினிஸ்டராக அவரோட கட்சியிலேருந்து ஒரு 4 மினிஸ்டர் சென்ட்ரலில் இருந்தாங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். அதனால தான் முயற்சி பண்ணி இன்றைக்கி அமித்ஷா நேரடியாக அவருக்கு அழைப்பு கொடுத்துட்டு அவர் இதுக்கு மறுப்பு தெரிவித்தாலும் இது ஒரு நல்ல முடிவு தான். நாங்கள் ஒரு சாதாரண மனிதனாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இது ஒரு நல்ல முடிவு தான். நீங்கள் இந்த முடிவுக்கு உடன்பட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அவங்களை எவ்வளவோ காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் தளபதி விஜய்க்கு யார் குடைச்சல் கொடுக்குறா அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க கட்சிக்காரங்களுக்கு யார் குடைச்சல் கொடுக்குறா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த முடிவு எல்லாமே இப்போ அவர் கையில் தான் இருக்குது. அவரை எப்படி ஸ்டார்டிங்லேருந்து அணங்கி போயிட்டுருக்காங்க. குஷ்புவாக இருக்கட்டும், சரத்குமார் ஒய்ஃபு ராதிகாவாக இருக்கட்டும், எல்லாருமே அவரை நாடி போயிட்டுருக்காங்க. போயிட்டு அவரை கூப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர் எந்த ஒரு விஷயத்துலையுமே மசைய மாட்டுறாரு. அவரோட ஐடியாலஜி அவர் தனி ஐடியாலஜியை உருவாகலான்னு பார்க்குறாரு. ஆனால் தனி ஐடியாலஜியை உருவாகிறதுக்கு டைம் வேணும். ரொம்ப நாள் கடந்து போயிடும். உங்கள்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி சார்ம் இல்லாமல் போயிடும். இந்த சார்ம் இருக்கிற நேரத்தில் அது யூஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி சீமான்கிட்ட எல்லாமே இருக்குது, மக்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட கரெக்டான யோசனை கிடையாது. நம்ம யோசித்து ஒரு நல்ல பலமான கூட்டணி உருவாக்குனா தான் இந்த தமிழ்நாடு மண்ணில் ஜெயிக்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு கட்சி இருக்குது. தெருவுக்கு ஒரு கட்சி அவங்க எல்லா விஷயத்தில் பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஜாதி ரீதியாக பிரிஞ்சுருக்காங்க, மொழி ரீதியாக பிரிஞ்சுருக்காங்க, இனம் ரீதியாக பிரிஞ்சுருக்காங்க. அதெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் பண்ணணும். அந்த கஷ்டம்லாம் படணும்னு சொல்லி தான் இன்றைக்கி திமுகவோ அதிமுகவோ பல பேர்கிட்ட கூட்டணி போடுறாங்க. பல பேர்கிட்ட கூட்டணி போட்டு தன்னோட வெற்றி வாய்ப்பை சுலபமாக ஆக்கிக்கிறாங்க. இந்த சீமான் இருக்கிற பவருக்கு எப்பயே அவர் பெரிய ஒரு மினிஸ்டராக உருவாகி வந்திருக்கலாம். ஆனால் அவர் வர முடியாத காரணம் என்னென்னா அவர் யாருக்குனே பலமான கூட்டணி வைக்கல. பலமான கூட்டணி வைக்காதனால தான் இன்றைக்கி அவர் இன்றைக்கும் 6 தேர்தல் சந்திச்சிருக்கேன்னு கேட்டிருக்காரு. 6 தேர்தலுமே இன்றைக்குமே அவர் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கார். 0 தான். ஆஸ் இட் இஸ் வருஷம் ஃபுல்லாக படிக்கிறோம். கடைசியில் ரிப்போர்ட் கார்டில் நீங்கள் 0 வந்துச்சிங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி தளபதி விஜய்க்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா டீம்லையும் டெல்லியில் உங்கள் நாலு பேர் உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா கூட ஒரு பேச்சும் பொருளாக இருக்கும். சரி, டெல்லியில் இவர் பற்றி பேசுகிறதுக்கு 4 பேர் இருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு நிறையா விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து தேவைப்படுது. ஆனால் அவர் வந்து ஒதுங்கி 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 போகிறாரு. அவரோட முடிவு வந்து தமிழ்நாட்டோடைய தலையெழுத்தே மாற்றிடும். தமிழ்நாட்டு இன்னமும் சிறப்பாக இப்போ இருக்கிறவோடைய 3-4 மடங்கு அதிகமாக வரும். ஏன்னா இப்போ தளபதியோட மைண்ட் செட் தான். தளபதி என்ன சொல்கிறாரு, தளபதி வந்து தனிச்சு நின்றார்னா அவருக்கு டைம் ஆகும், கொஞ்சம் நாள் ஆகும். அவர் எப்படி பலமாகி வர்றதுக்கு, இன்னும் தொகுதிகள் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா ஆளுங்கட்சிகிட்ட நேரடியாக மறைமுகமாக 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி எதிர்கட்சிக்கிட்ட ஒரு 50 லட்சம் இருக்கிறாங்க. 50 லட்சம் 1 கோடி இருந்தாங்க, 50 லட்சம் போயிருப்பாங்க, 50 லட்சம் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. சீமான்கிட்ட ஒரு 10% 15% இருக்காங்க. பிஜேபி சொல்லுது 6-7% எங்கள்கிட்ட இருக்குது. தேமுதிக 2% 3% இருக்குதுன்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பர்சன்ட் இருக்குது? உங்கள்கிட்ட வந்து இவங்கள்ட்ட பிரிஞ்சு வந்தால் தான் உங்கள்கிட்ட பர்சன்டேஜ். திடீர்னு உங்கள்கிட்ட பர்சன்டேஜ் கூடாது. இவங்கள்ட்ட பிரிஞ்சு வரணும், அதுக்கு டைம் ஆகும். அது வந்து ஒரு அரசியல் விஞ்ஞானி, அரசியல் சூழ்நிலை, அரசியல் சாணக்கியர்கள்ட்ட கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து நினைக்குவோம் இது நம்மளுக்கு யூடி கிடையாது, யூனியன் டெரிட்டரி கிடையாது, ஒரு நாளில் டப்புன்னு ஒரு ஏதாச்சும் மனசு மாறி மக்கள் ஓட் போட்டுருவாங்க, அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு மாபெரும் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டில் 12 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு மத ரீதியாக நீங்கள் வந்து இந்த நாட்டை பிரிச்சிங்கனாலும் 4.5 கோடி பேர் கிறிஸ்தவம் இருக்காங்க அந்த ஊரில். 1.5 கோடிக்கு மேலே முஸ்லீம்ஸ் இருக்காங்க. 5 கோடி 6 கோடிக்கு மேலே ஹிந்துஸ் இருக்காங்க. இப்போ முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் இவங்க ஓட்டு எங்கே போகும்? இவங்க ஓட்டை நீங்கள் நிர்ணயிச்சிங்களா? இவங்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்களா? இவங்கள்ட்ட அணுங்குனீங்களா? ஹிந்துஸ் கிட்ட போனீங்களா? ஹிந்துஸ் அணுங்குனீங்களா? பூத் வாரியாக உங்ககிட்ட எவ்வளோ ஆள் இருக்கா நீங்கள் பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்த்து நின்று நீங்கள் வர வேண்டும். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய பலத்தை நீங்கள் வந்து புரியணும். நீங்கள் வந்து டேட்டாவில் பலம் வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து டேட்டாவில் பலம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ பலம் இருக்குதுன்னு. அந்த விஷயத்தை நீங்கள் கையாளணும். இன்றைக்கி அமித்ஷா உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாருன்னா இது பெரிய ஒரு சான்ஸு. இந்த சான்ஸை வந்து விட்டுறாதீங்க. நாளைக்கு நீங்கள் முதலமைச்சர்லேருந்து பிரதமர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஒரு 4 பீரியட் 5 பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் பிரதமர் ஆகலாம். இந்த மாதிரி நம்ம இந்திய நாட்டவே நீங்கள் வந்து நடத்தி செலுத்தலாம். அது நாங்கள் வந்து நம்புகிறோம். ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. நீங்கள் அந்த தன்மையில் இப்போ வந்துட்டீங்க. மற்ற சுச்சுவேஷனில் இப்போ இல்லை. நீங்கள் ஃபேமிலிலேருந்து வெளியே இருக்கீங்க. எல்லாம் உங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஏன் நீங்கள் தமிழ்நாடு மண்ணுக்குள்ளேயே நீங்கள் இருந்து இவ்வளோ இடத்துலையும் நீங்கள் செய்யணும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நீங்கள் செய்யுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே உங்களை தெரியும். தளபதி விஜய்னா உலகத்தில் தெரியாத ஆளே கிடையாது. அது நீங்கள் அரசியலில் வந்து பொலிட்டிக்ஸில் வந்து செஞ்சுருக்கீங்கன்னா இன்னும் நல்ல விஷயம்தான். இது வந்து இது நம்ம யார் சொல்கிறோம்னா, நாளைக்கு உங்கள் எதிர்காலம் வந்து உங்கள் கட்சிக்காரங்களோட எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி தான் இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கு. அமித்ஷா உங்களை வந்து நினைக்கிறாரு. தளபதி விஜய் வந்து தன்னோட மாசை விட்டுறக்கூடாது, தளபதி விஜய் வந்து தன்னோட மாசை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும்னு சொல்லி தான் அவர் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு. அவர் எடுத்த முடிவு, அவர் ஒரு சாணக்கியர். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பெரிய சாணக்கியர். அவர் ஒரு விஷயத்தில் கையெடுத்தார்னா அது என்றைக்குமே விடாது. அது மாதிரி தான் இன்றைக்கி சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு. அவருடைய ஆலோசனையில் தான் இந்த பிஜேபி கட்சியே நடக்குது. அதனால் அவர் சொல்ல வார்த்தை வந்து தவறாக இருக்கவே இருக்காது. அவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்படணும். நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து நீங்கள் ஒரு பெரிய மினிஸ்டராக நீங்கள் வலம் வரணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் தமிழ்நாட்டில் நாங்கள் உங்களை முதலமைச்சர் ஆக்குவோம். இது உறுதி. ஆனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இது ஒரே ஒரு வேலை தான். நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து என்டிஏ கூட்டணிக்காரங்க கூட சேர்ந்து தோளோட தோல் நின்று உங்கள் மக்கள்லாம் நின்று இந்த ஆட்சியை வெற்றி பெற வைக்கணும். இதுதான் இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை, இன்றைக்கி அமித்ஷாவோட சூழ்நிலை. நன்றி, வணக்கம்.